அலைகடலின் பிள்ளைகள் நாங்கள் அநியாயமாய் ஏன் சுடுகிறீர்கள்? உயிர் வாழும் உரிமையும் இல்லை, மீனவன் என்றாலே மரணமா? மடிந்த எங்கள் சகோதரர்களின் ரத்தம் கடலில் கலக்குதையா? மீனவ மக்களின் கண்ணீரும் ஓயாத கதறலும் கேட்கவில்லையா? அனுபல்லவின் உப்பு நீர் குடித்து அலைக்கடல் அணைத்து நாளும் உழைப்பவர்கள் உழைப்புக்கு ஊதியமாய் உயிரை பறி கொடுக்கும் நிலையேன்? ஏழ்மையின் கோட்டையிலே வாழ்ந்து கடலே கதி என்று போனவர்கள் பாதுகாப்பில்லை என்றால் பசிக்கு சோறு போடுவது யார்? கலைந்து போகும் கனவுகளுடன் வலை வீசும் மீனவனின் வாழ்வு திடீரென துளைக்கும் துப்பாக்கி குண்டில் சிதைந்து போகுதையா? எல்லை தாண்டி வந்தான் என்ற ஒற்றை பழி சுமத்தி இதயத்தில் குண்டு பாய்ச்சி உலக மக்களை கொல்லலாமா? தாய் நாட்டின் பிள்ளை இவன், மீனவர் சமூகத்தின் தலைவன். மீளா துயிலில் ஆழ்த்தி கடலினையும் அழ வைக்கிறீர்கள். கணவனை இழந்த மனைவியின் ஓலம் கரை புரளுதே. கண்ணீரில் கரையும் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குரியே. காத்திருக்கும் பசிப்பிணிகள், கண்ணுறங்கும் பிள்ளைகள், அவர்களின் வாழ்வாதாரம் அன்றாடம் கடலில் தானே. வறுமையின் பிடியில் சிக்கி வாழ்வு போராட்டமாகி உயிரையும் உடலையும் காணிக்கையாக்கி நிற்கிறோம். அமைதி பேச்சு எங்கே? அண்ணன் தம்பிகள் உறவு எங்கே? மனித நேயம் எங்கே? நீதிக்கு யார் பொறுப்பு ஐயா? சர்வதேச சட்டங்கள், மனித உரிமை ஒப்பந்தங்கள் எல்லாம் கடலின் ஆழத்தில் புதைந்து போனதோ? ஆளுகின்ற அரசுகள் அமைதி காக்கலாமா? மீனவர்களை காக்க எந்த முடிவும் இல்லையா? ஒற்றுமையின் ஓங்கார குரல் உயர்ந்து ஒலி கட்டுமே. உரிமைகளை பெற்று உயிர்களை காக்க போராடுவோமே. மீனவர் வாழ்வு மதிக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அலைகடலின் மைந்தர்கள் நாங்கள், எங்கள் உயிர் விலை மதிப்பில்லாதது. இனி ஒரு உயிர் கடலில் வீழக்கூடாது. இந்த அநியாயம் தொடரக்கூடாது. எங்கள் கண்ணீருக்கு தீர்வு வேண்டும், அமைதி வேண்டும், வாழ்வு வேண்டும்.